12 பேர் சீசர்கள் அழைத்து அதிகாரம் கொடுத்தார். அதுக்கப்புறம் அவர் என்ன செய்ய, லூக்கா 10வது அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிப்பீர்களானால், இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறு 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். இப்போ 70 பேரை தெரிஞ்சிட்டார். முதல் 12 பேரா இருக்கீங்களா? 12 பேரை கூப்பிட்டாரா? அதிகாரம் கொடுத்தாரா? இப்போ 70 பேரை கூப்பிட்டாரா? 70 பேரை கூப்பிட்டு என்ன செய்கிறாருங்க? 2 பேரா போய் என்ன செய்யணுமா? அல்லேலூயா. சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராய் அனுப்பினார். அல்லேலூயா. எதுக்காக அப்படி அனுப்பினார்? அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் குறைவு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அதுலேயே 10வது அதிகாரம் 16வது வசனம் எப்படியாக சொல்கிறது? 16வது வசனம், சீசரை நோக்கி உங்களுக்கு எனக்கு செவி கொடுக்கிறான். உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான். என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான். கவனிக்கிறீங்களா? சீசரை நோக்கி சொல்றாரு, நீங்க போய் சொல்லுங்க, செவி கொடுக்குறவன் எனக்கு செவி கொடுக்குறான். கவனிச்சிங்களா? நீங்க போய் சொன்னீங்கன்னா உங்களுக்கு செவி கொடுக்கிறவர்கள் இயேசுக்கு செவி கொடுக்குறாங்க. நம்ம போய் சொல்றது இல்லை. நம்ம போய் சொன்னோம்னா அவங்க செவி கொடுத்தா யாருக்கு செவி கொடுக்குறாங்க? இயேசுவுக்கு. பிரசங்கம் பண்ணத்தானே அனுப்புகிறாரு அதிகாரத்தை கொடுத்து. இப்போ போய் சொல்லும் பொழுது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இயேசு சொல்லுகிற வார்த்தைக்கு அவருக்கு செவி கொடுக்கிறார் என்று சொல்லுகிறார். சரி, அது முடிஞ்சு. அதுக்கடுத்து சொல்கிறாரு, எனக்கு செவி கொடுக்கிறவன் என்னை அனுப்பினவருக்கு செவி கொடுக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ 70 பேர் அனுப்பிச்சாச்சு. இவங்க போய் என்ன செய்கிறாங்க? அதிகாரத்தோடு போகிறாங்க. கவனிக்கிறீங்களா? அதிகாரத்தோடு போய் இவர்கள் என்ன செய்ய பிரசங்கம் பண்ணுறாங்க, பிசாசுகளை விரட்டுறாங்க. மீண்டும் இயேசுகிட்ட வந்து 10வது அதிகாரம் 17வது வசனம், அந்த 70 பேர் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து உமது நாமத்தினாலே பிசாசுகளும் கீழ்ப்படுகிறது என்றார்கள். நீங்கள் போய் சொன்னீங்கன்னா பிசாசு கீழ்ப்படியும். கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்து இருக்கிறார். பிசாசு கீழ்ப்படி நீங்கள் போய் சொல்லணும். அதான் முக்கியம். ஆண்டவர் சொல்கிறாரு,